முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையை தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டிக்கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். சபரிமலை ஐயனுக்கு 41 நாட்கள் மண்டல விரதங்கள் இருந்து மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போலவே முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருப்பர். 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. அதனால் முருகனுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விரதம் இருந்து கொண்டிருப்பவர்கள் தினமும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். நெய்வேத்தியம் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை, பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறு கற்கண்டு வைத்து வழிபடலாம். வீட்டில் விளக்கேற்றும் போது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி விளக்கேற்ற வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும் போது மட்டுமின்றி எப்பொழுதும் மனதிற்குள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தின் போது பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை. செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம். பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும். விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. சட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாகும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.